அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். சிற்றம்பலமும் சிவனும் அருகில் இருக்க. இப்போ சிற்றம்பலம் சிவன் எங்க இருக்கிறாரு? நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அதை பற்றி நம்ம கிட்டேயே தான் இருக்கார், சிரசில் தான் இருக்கிறார். சிற்றம்பலமும் அங்கே தான் இருக்குது, சிவனும் அங்கே தான் இருக்கு. ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க. அதான் சொல்றார், சிற்றம்பலமும் சிவனும் அருகில் இருக்க பிறப்படத்தையும் கரப்படத்தையும் காண்பது ஏன் கண் பராபரமே அப்படின்ற. சிவனும் சக்தியும் நம்மகிட்ட இருக்கு. அந்த சக்தி தான் நம்மளை படிச்சுது. அதே போல் நம்ம படிப்புக்கு தான் அதை பயன்படுத்தணும். மற்ற நேரங்களில் இந்த இடங்களை பார்க்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, அதனாலே தேகம் அழிவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதனுடைய பார்வை அப்படிதான் இருக்கும்ன்றத சித்தர்கள் சொல்கிறாங்க. பிறப்பிடத்தையும் கரப்பிடத்தையும் காண்பது ஏன் கண். கண், அந்த கண்ணு தான் உள்ள வேலை கொடுக்குது. அவள் கண்ணு, அதான் என் கண்ணம்மான்னுவார் அழகனி சித்தர். அந்த கண்ணு மட்டும் நமக்கு பக்குவப்படணும், அப்புறம் மனம் பக்குவப்படும். அதுபோல் அதுதான் சொல்கிறாரு, பராபரமே அப்படின்றார். அப்போ அளவோடு ரசிக்கணும் அப்படின்றார். அளவோடு நீங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தணும், அளவோடு ரசிக்கணும். எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா சுதந்திரத்தையும் இறைவன் உங்ககிட்ட கொடுத்துருக்குறான். நீ ஏன் அந்த இடங்களை பார்த்து ஏன் நீ இங்கேயே இருக்கிற, மேல்நிலைக்கு போ அப்படின்ற. இந்த உடலை உருவாக்க 272 நாள் இல்லை 282 நாள் ஆகும் ஒரு உடல் உருவாகி இந்த பூமிக்கு சேர்ந்து. அது மட்டும் இல்லை, அது அதன் பிறகு 40 வருஷம் 50 வருஷம் ஒரு 70 வருஷம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த உடம்பை உருவாக்க எவ்வளோ சிரமப்பட்டார் கடவுள். அதனால் இந்த உடம்பை நாமே அழிச்சிக்க கூடாது. அப்படி எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் வாழ்ந்து காட்டணும், தன்னம்பிக்கையை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலை கட்டுவதற்கு ஏகப்பட்ட கஷ்டப்பட்டார்கள். 272 நாள் இருட்டறையில இருந்து வெளியே வந்தோம். ஆண் குழந்தையா இருந்தா 72, பெண் குழந்தையா இருந்தா 82. 10 வயசு அவங்க அப்பயும் மூத்தவங்க. இப்பேற்பட்ட உடலை அழிப்பதற்கு சில வினாடிகள் இப்போதான் பார்த்தாங்க. அதுக்குள்ள என்னங்க ஆளை காணோம் அப்படின்றாங்க. அப்போ என்ன காரணம்? சில வினாடியில் முடிச்சிடுறாங்க. அதான் அழுகணி அது சித்தர்கள் என்ன சொல்றாங்க, ஊத்த குழியில் மண் எடுத்து உதிரப்புணலிலே உண்ட செய்து வாய்த்த குயவனார் செய்த பொம்மை வர ஓட்டுக்கு ஆகாதென்று ஆடுப்பாம்பே அப்படின்றார். அப்போ இதுல என்ன போறோம்னா, கடவுள் உண்டு என்பது சரியா, கடவுள் இல்லை என்பது சரியா? கடவுள் உண்டு என்பது சரியா, இல்லை கடவுள் இல்லை என்பது சரியா? இதுலேருந்து நம்ம பார்க்கணும், உள்நோக்கி பார்க்கணும். எப்பேற்பட்ட ஒரு உதிர குழியிலேருந்து இந்த மண்ணை எடுத்து, இந்த மண்ணு தான் இந்த உடம்புன்னு சொல்லுவாங்க பிறந்த உடனே. அந்த உதிரப்புடலிலே உண்ட செய்து வாய்த்த குயவனார், செஞ்சான ஒரு குயவன், அந்த பொம்மை சில வினாடியில் வரவோட்டுக்காகாதாகி போச்சு. அதான் இறக்கும்போது ஒரு பானை எடுத்துகிட்டு போவாங்க, அதில் 3 பொத்தல் போட்டு தண்ணி தெளிப்பாங்க புறங்கையால், திரும்ப அதை உடச்சிடுவாங்க. தத்துவம் என்னன்னு கேட்டால், இந்த பானை மாதிரி மண்பானை மாதிரி இந்த உடல் உருவாச்சு, இப்போ உதவாத ஆகி போச்சு.
அதான் வர ஓட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே. வர ஓட்டு கூட அதில் பொடிப்படியாக நொறுங்கி போகும். அப்போ அந்த மனித உடம்புக்கு ஒப்பாக பார்க்குறாரு. மனித உடம்பு இப்படி தான். ஏன் அங்கே கல்பனை ஏற்றி வைக்கிறாங்க? கல்பனை ஏற்றும் போது உருவாக இருக்கும், உருவமாக இருக்கும். எரிஞ்சிச்சுன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, சாம்பலே இருக்காது. அதனால தான் கல்புரத்தை ஏற்றி வைக்கிறாங்க. இந்த உடம்பானது ஒரு பிடி சாம்பல் கூட ஆகாது, காற்றுல பறந்து போயிடும், மண்ணில் போட்டால் மாயமாக போயிடும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அங்கே எதுவும் இருக்காது, அதுவே புழுவாக வரும் வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இன்பத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும். அதுக்கு அதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, நிறைய உபாயங்கள் சொல்கிறாங்க. அது சிறப்பு வகுப்புன்னு சரியாக இந்த ஆன்மீக சித்தவித்தியை கற்றுக்கிறவங்களுக்கு சொல்லி தருவாங்க தனியாக. ஏன்னா இதை பப்ளிக்காக பேச முடியாது. என்னன்னு அவ்வளோ ரகசியம்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். ஒரு மகான் ஆத்தூரில் சத்திய விசாரம் செய்கிறார். நம்ம ஆத்தூரில் சத்திய விசாரம் செய்த போது ஒரு நாத்திகர் அங்கே வந்தார். ஐயா, கடவுள் சிலையில் உண்டா அப்படின்னு கேட்டார். இல்லையா, சிலையில் உண்டா இல்லையா அப்படின்னு அந்த பதிலையும் அவரே கேட்டார். அதோட மட்டும் இல்லை, அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறார். கடவுள் உண்டு என்று சொன்னால் அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும், நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். கடவுள் சிலையில் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொன்னா நீ நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? உன்னால் நிரூபிக்க முடியுமா? சிலையில் கடவுள் இருக்காருன்னா நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஞானி சொன்னார், கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்வது சரிதான். அவர் வழிக்க போயிட்டார். அவர் கடவுள் இல்லைன்னு சொல்றார் நாத்திகர். இவர் அவர் வழிக்க போட்டார். கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்வது சரிதான். அப்போ அது நம்மால் தான், அவர் இல்லைன்னு தான் சொல்றாரு அப்படின்னு. கடவுள் இல்லை என்று சொல்பவரிடம் கடவுள் இருக்கிறார் என்று சொல்வது நம்ம வேலை இல்லை. நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு நம்ம வேலை இல்லை. வாதம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் அது நம்ம வேலை இல்லை. ஒன்றை திருத்த முடியாது, எல்லாரையும் திருத்த முடியாது. கரி புத்தி, கல்புர புத்தி, கத்தாழ புத்தின்னு இருக்கு. கரி புத்தி என்றால் சொன்ன உடனே அந்த செகண்டே பிடிச்சிக்கும், கரி புத்தி. கல்புர புத்தினா கொஞ்சம் ரெண்டாவது ஐட்டம், லேசாக பிடிக்கும். கரி புத்தி இருக்க, கல்புர புத்தி தான் உடனே பிடிக்கும். கல்பனை அப்படி காட்ட உடனே ஒரு செகண்டில் பிடிச்சிக்குது அந்த மாதிரி. ஆனால் கரி புத்தி என்ன பண்ணும்? பிடிக்கும், அது மட்டும் போஞ்சிக்கிட்டே இருக்கும், அது மட்டும் போஞ்சுன்னா இருக்கும். ஆனால் கத்தாழ புத்தி இருக்குத, நீ எவ்வளோ நெருப்பு வச்சாலும் என்னன்னு கூட கேட்காது. அதே போல் மனிதனுக்கு 3 விதமான குணங்கள் இருக்கிறது. கரி புத்தி குணம், கல்புர புத்தி குணம், கற்றாழ புத்தி குணம். பள்ளியில் படித்து இன்னைக்கு முதல் மார்க் வாங்குதுன்னு சொன்னால் அது கல்புர புத்தி, 2வது மார்க் வாங்குதுன்னு சொன்னால் கரி புத்தி, மார்க்கே வாங்காத கூட்டுக்கு வந்துடுதுன்னா கத்தாழ புத்தின்னு பேர். இது இறைவனை படைச்ச படிப்பு. இது தாய் தந்தையார்கிட்ட இந்த குறை இருக்கிறது. ஏன்னா ஒரு தாய் ஒரு கருவை சுமந்திருக்கின்ற பொழுது தினசரி மலஜல உபாதைகளை இருவேளை கழிக்க வேண்டும் சித்தர்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த மலமானது பெரிய அனலாம் இல்லை, அவ்வளோ அனல் வீசுமா. இப்போ நீங்கள் சாணி இருக்கிற கொப்பையில் ஏறி பார்த்தீங்கன்னா அப்படியே சுடும். காலை நேரத்தில் காலையில் ஏறி பார்க்கணும், சுடும். பகல் நேரத்தில் சுடாது, காலையில் போய் ஏறி பாருங்க, ஆவி கிளம்பும். அதில் கிணத்துல இருக்கிற தண்ணியை இரவு 2 மணிக்கு அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், வாளியில் மொண்டு
கதன்னு இருக்கும். அதே கிணத்துல இருக்கிற தண்ணியை பகல் 2 மணிக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ஜில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் செய்தவர் யார்? பகல்ல நீ சாப்பிட்றதுக்கு ஜில்லுன்னு இருக்கு, இரவுல நீ சாப்பிட்றதுக்கு சூடா இருக்கு, கதன்னு. குளிச்சாலும் கதன்னு இருக்கும். காலையில 4 மணிக்கு இது கிணத்துல தண்ணி மொண்டு நம்ம குளிச்சோம்னா கதன்னு சூடா இருக்கும். குளிச்சுட்டு எட்ட வந்தால் தான் குளிரும். இதெல்லாம் செய்தவர் யார்? ஒரே தண்ணி பகல்ல சூரிய ஒளி இருக்கின்ற பொழுது குளிர்ச்சியாக இருக்கிறது, சந்திர ஒளி இருக்கின்ற பொழுது சூடாக இருக்கிறது. அப்ப இயற்கையில ஆண்டவன் நமக்கு எப்படி ஒரு நன்மை செய்கிறான்? மனிதனுக்கு ஏற்றவாறு நன்மை செய்கிறான். ஆனால் கடவுள் உண்டு என்று சொல்பவரிடம், கடவுள் உண்டு என்று சொல்பவரிடம் அவர் எங்கு இருக்கிறார் என்பதுதான் நம்ம வேலை என்றார். யாரு? மகான். உண்டுன்னு சொல்ற, கல்லில் இருக்கிறாரா, இல்லை இந்த துரும்புல இருக்கிறாரா, தூசில் இருக்கிறாரா, மரத்தில் இருக்கிறாரா, எங்க இருக்கிறாருன்னு சொல்லு. அப்ப நீ எந்த புத்தி உனக்கு நடக்குதுன்னு சொல்லலாம். நம்ம உள்ளதான் இருக்கிறாருன்னா கல்புர புத்தின்னு நீ தெரிஞ்சு வேண்டித்தான். இல்லை இது அங்கே இருக்கிறாரு, இது அதில் இருக்கிறாரு, கல்லில் இருக்கிறாரு, மரத்தில் இருக்கிறாரு, செம்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது போஞ்சின்னு தான் கிடக்கும். அது என்ன சொன்னாலும் யாராவது அங்கே தான் போய் கிடக்கும். 2.5 நாள் 3 நாள் போய் உட்காந்துருக்கோம். சாமி அங்கே இருக்கிறாரு, சாமி அங்கே இருக்கிறாரு. அதான் இருக்கும் இடத்த விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ சென்றாய் ஞானத்தங்கம். என்ன இருக்கிற இடம் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் சொல்லியும் கேட்கல. அதான் சொல்றார், கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்பதுதான் நம்முடைய வேலை. கடவுள் இல்லை என்று சொல்றாரு ஒருத்தர், அவர்கிட்ட இருக்கிறாருன்னு நாம் கேட்கக்கூடாது. உண்டுன்னு சொல்றவர்கிட்ட தான் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். நல்லா உள்வாங்கி பார்க்கணும். சாக்கடை நீரை குடிக்க கூடாது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ரைட் தான், சாக்கடை நீரை குடிக்கக்கூடாது தான். பழனியில் ஒரு சித்தர் இருந்தார். காலையில் போவார், எதாக இருந்தாலும் கையிலே வாங்கி சாப்பிடுவார். 2 இட்லி கையில் வாங்கி அதிலே சாம்பார்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படியே கையில் வச்சு அப்படியே சாப்பிடுவார். அந்த சாக்கடை நீரில் அப்படியே கையை கிளம்புவார். அதிலே 2 கை எடுத்து குடிப்பார். ஏன்னா அவர் தன்னிலையில் இல்லை, இறைநிலையில் இருக்கிறார். இறைநிலையிலே இருக்கிறார். எதை சாப்பிட்றோம், எதை தண்ணி குடிக்கிறோம்னு கிடையாது. அந்த மனம் நல்ல தண்ணி தான் குடிக்கிறோன்னு அவர் தண்ணி குடிக்கிறார், சாக்காடு தண்ணின்னு குடிக்கல. நாம் என்ன பண்ணுறோம்? அந்த ஊரில் போனால் கிருமி தண்ணி, இந்த ஊரில் போனால் கிருமி இருக்குது, இந்த கிளாஸில் கிருமி இருக்குது, காற்றுல கிருமி வருதுன்னு மூக்கில் ஒரு மாசு போட்டுக்கிறோம். ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது. அந்த கிருமின்றது அவன் நினைக்கிறதில்லை. எல்லாமே அமுதம் நினைக்கிறாங்க, அமுதமாக மாறுது. சாக்கு சித்தர்னு இருந்தார், அவர் மறந்துட்டார். ஒரு 10 வருஷம் முன்னாடி அவர் சாக்காடு தண்ணியில் தான் தண்ணி குடிப்பார். சாக்காடு ஓடுது, அந்த கழிவு நீர் தான் குடிப்பார். சாக்கை கட்டிட்டு ஓரமாக உட்காந்துருப்பார். அதான் இவர் என்ன சொல்றார், இந்த மகான், சாக்கடை தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான், நீங்க சொல்றீங்க சரிதான். ஆனால் மக்களின் தாகத்தை தீர்க்க நல்ல தண்ணீரை கொடுக்கின்றோம். என்ன சொல்றாரு? மக்களுடைய ஆன்மீக தாகத்தை தீர்ப்பதற்கு நல்ல தண்ணீரை கொடுக்கின்றோம் என்று விடையளித்தார். அதுக்கு சொன்னார். அதுதான் நல்ல தண்ணீர் என்பது சித்த வித்தை. அந்த வித்தையை கற்றுக்கொண்டால் அனைத்து தண்ணியுமே உனக்கு நல்ல தண்ணி, எந்த கிருமியும் உடனே அட்டாக் பண்ணாது. ஏன்? நீ சிவநிலையிலே இருக்கிற. நாமுக்கும் ஒரு நேரத்தில் அந்த மாதிரி நிலை வரும். 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறதுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்னு சில்லறை வாங்கி வந்துடுவோம். ஏன்? உன் சிந்தனை வேறு இடத்துல இருக்குது, சிந்தனை சரியாக வேலை செய்யலை. இல்லை கடைக்கார்ட்ட காசு கொடுத்துட்டு நான் மட்டும் வந்துடுவோம் சில்லறை வாங்காமலே. அப்புறம் கொஞ்சம் தூரம் நினைப்பேன், இவரு சில்லறை வாங்கலையே அப்படின்னு.
ஒரு சிலர் கூட்டு கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து நீ வாங்கி போல இல்லை சும்மா சொல்லியா அப்படின்வாங்க. ஆனால் இல்லைங்க நான் வாங்கலைங்க அப்படின்னு ஒரு பதட்டமாக பேசுவாங்க. அப்போ ஒரு நல்ல தண்ணீர், அந்த நல்ல தண்ணீர் தான் சித்தர்கள் காட்டிய தவம், யோகம், ஞானம், இதெல்லாம் வந்து சித்தர்கள் காட்டிய வழி. அது நல்ல தண்ணீர். பட்டினத்தார் கூறுகிறார், ஒன்றாய் உயிராய் உடல் தோறும் நீ இருந்தும் எப்பொழுது அறிவார்கள் இந்த ஏழைகள் பராபரமே அப்படின்றது. இந்த உடம்புல ஒன்றா இருக்கிற உயிரா இருக்கிறது தான் கடவுள் என்பது தெரியல. உடல் தோறும் நீ இருந்தும், இந்த உடல் தோறும் எல்லா யானை முதல் எறும்பு கடை எல்லா உடம்பு தோறும் நீ இருந்தும் அது அறியக்கூடிய ஜீவன் கடவுள் எங்க இருக்கான்னு அதுக்கு தெரியாது. ஆறு அறிவுபடுத்த மனிதனாகிய நீ அறியாவிட்டால் ஏழைகால் பரிபூரணமே பராபரமே அப்படின்றாரு பட்டினத்தடிகள். குடும்ப நடத்தினவர், குழந்தைகளை பெற்றவர், வாழ்க்கையை நடத்தி முடிச்சுட்டு தான் இப்போ துறவரம் வந்தார். இது நல்லா உள்வாங்கி பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவர் பூம்புகாரது பக்கம்தான் அவர் பிறந்தவர். அதனால் பட்டினத்தாருக்கும் அது வந்து கஷ்டமாக இருக்குது. சொல்லி பார்த்தா அவரும் அப்படி சொல்கிறார் ஏழைகால் அப்படின்னு. ஒரு பெண்ணின் முகத்தை பார்த்தே பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அவனை பார்த்த உடனே இவன் யார், இவன் எப்பேற்பட்டவன், இவன் ராட்சச குணமா தாமச குணமா அப்படின்னு அவனை கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. ஒரு முகத்தை பார்த்தாலே இது வந்து சாந்தம், இது வந்து அறிவு உள்ளது, இது அறிவில்லாதது கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணின் முகத்தை பார்த்து பலன் சொல்ல முடியும். முகம் தாமரை போல் இருந்தால், முகம் எப்படி இருக்கணும், தாமரை பூ மாதிரி இருக்கணும் அழகா. தாமரை போல் இருந்தால் நன்மை. எந்த சோசிகாரனையும் தேடிக்கிட்டு நீங்கள் அலைய வேண்டாம். முகத்தை பார்த்தாலே அகத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். அதான் அப்போ வயசானவங்களாம் போய் பொண்ணு பார்த்தாங்க. அப்போ டைவர்ஸே கிடையாது. டைவர்ஸ்னால் அது உங்களுக்கு தெரியாது, கோர்ட்டு பக்கமே போனது கிடையாது. ஏன், இவங்க செலெக்ஷன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திறமையானவங்க. வயசானவங்க தான் போவாங்க. அப்போ நடந்தே போவாங்க, கட்டு சோறு கட்டிட்டு போவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு முகத்தை பார்த்த உடனே இருக்கலாம்ப்பா, ஒன்று மகாலட்சுமி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, இது வந்த இடத்துக்கு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா செழிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா விசாலமாக அதனுடைய முகம் தாமரை போல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நெத்தி வந்து நீண்டு இருக்கும், கண் பெருசாக இருக்கும், மூக்கு வந்து கருட மூக்கு மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதில் லட்சுமி கடாட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். மூக்கை வச்சு சொல்லலாம், கண்ணை வச்சு சொல்லலாம். கண்ணு உள்ளே கிடக்குதுன்னா அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும், தத்திரம் கொடுக்கும். இதை வச்சு தப்பாக நினைக்காதீங்க. சித்தர்கள் சொல்கிறாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் எல்லாரையும் வந்து இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு மாட்டை பொறுக்கிற மாதிரி பொறுக்கி எடுத்துருவாங்கல்ல. இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறகுற பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு தான் நல்லா இருக்குமா, மூல நட்சத்திரம். மூளைக்கு மூளை பவன் கிடக்கும் அவங்க அந்த பொண்ணை கட்டினா. இவன் மூலம் வேணாம், மாமனார் இல்லையா மருமகன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த மாமனாரும் இருப்பார், மாமியாரும் இருப்பாங்க. ஏன் அவங்க நீ இருக்க மாட்டாங்க, நீ முடிவு பண்ணதுனால தான் அவங்க இல்லை. மூல நட்சத்திரம் அவங்க வந்து அவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்க மாட்டாங்க, நாம் பண்ணுற முடிவு தான் அது. அதை சொல்கிறார், மூல நட்சத்திரம் உள்ளவங்க மூளைக்கு மூளை பொண்ணு தங்கம் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது எதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு என்ன செய்வான்னு கேட்டால், வாழைக்கண்ணை வச்சு அது பக்கத்தில் அந்த பொண்ணை உட்கார வச்சு ஒரு திருமணத்துக்கு இந்த நலங்கு வைப்பாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி நலங்கு வச்சு ரெண்டுக்கும் நலங்கு வைப்பாங்க. அது ஆணாகும், இது பெண்ணாகும். அதை முடித்த உடனே ரெண்டு பேருக்கும் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டிட்டு அதை முடித்த உடனே அந்த பொண்ணை எட்ட போக சொல்லிவிட்டு அந்த வாழைக்கண்ணை வெட்டிடுவாங்க. அவள் சரியா போச்சா, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும். அதே போல் பையனுக்கும் செஞ்சுருவாங்க.
அது தாரம் 2ன்னா ஒரு தாரம் வாழைக்கண்ணில் முடிஞ்சு போச்சு. இந்த பொண்ணுக்கு தாரம் 2ன்னா ஒரு தாரம் வாழைக்கண்ணில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் உபாயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கு. முகம் சந்திரனை போல் இருந்தால், சந்திரன் எப்படி இருக்கும்? முழு நிலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாமான்னு இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மிக 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 நன்மை அப்படின்றார். அதனால் இதுவே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதாவது அங்க லட்சணத்தை வச்சு இவங்க சொல்லி இருக்கிறாங்க. அங்க லட்சணம்னு ஒரு புக்கு இருக்குது, அதில் வரதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்க. முகம் விசாலமாக இருந்தால் மத்தி போன்றாங்க. மத்தினா நார்மலாக இருக்கும். அதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அதை மூஞ்ச பாடுறா, எப்படி இது பாடுறா, அந்த மூஞ்ச கழுவல பழகுது அப்படின்னு. சில பேர் அழுதாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கும், அது ஒரு வகை. அதனால எல்லாமே நல்லது தான், ஆனால் நம்முடைய கணிப்பு தான் தவறு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. முதல் ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. ஒரு ஊருக்கு நீங்க செல்கின்ற போது உங்க வழியில என்ன வருது, நெருப்பு குறுக்க எடுத்துட்டு போறாங்களா, எதையும் பார்க்காத அந்த பொண்ணை கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. கழுதை கத்துதா கொடுத்துருவோன்னு சொல்றாரு. நரி ஊழையிடுதா கொடுத்துருன்னு சொல்றாரு. என்ன கறி எத்தனை வித்துட்டு வராங்களா, மாமிசை விற்கிறாங்களா, கொடுத்துட்டுன்னு சொல்றாரு. ஒத்த பாப்பா வரானா கொடுக்காதன்னு சொல்றாரு. ஒத்த பாப்பார் வரக்கூடாது, கொடுக்காதன்னு சொல்றாரு. எண்ணெய் வாணியர் எண்ணெய் எடுத்துட்டு வராங்களா, கொடுக்காதன்னு சொல்றாரு. வாளி கட்டுதா, வாளின்னு ஒரு குருவி இருக்கு, அந்த குருவி வழி விடணும். தூரமாக வழி விட்டா நீண்ட நாள் இருப்பாங்க, கிட்ட வழி விட்டா கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இப்படிலாம் பார்த்தாங்க. எந்த ஜாதகத்தையும் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னே யாரும் ஜாதகம் பார்த்தது இல்லை. கண்டிப்பாக இது உண்மை. 300 வருஷத்துக்கு பிறகு தான் ராகு தோஷம் உள்ள பொண்ணை கட்டக்கூடாது, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை கட்டக்கூடாது. இந்த தோஷத்தெல்லாம் யார் எழுதுனது? மனுஷன் தானே எழுதணும், கடவுளை எழுதினாரு. இதுக்கு செவ்வாய் தோஷம், இதுக்கு ராகு தோஷம் அப்படின்னு அவரை கடவுளை எழுதினாரு, இல்லை கையில் எதனா எழுதியிருக்கிறாரு. மனுஷன் ஒரு கணிப்பு. இப்படிதான் 12 கட்டத்தில், இந்த கட்டத்தில் இவர் இருந்தால் அப்படி, இந்த கட்டத்தில் இவர் இருந்தால் அப்படி. இப்போ பிறக்கின்ற நேரங்களில் 3 காலமாக ஜாதகம் எழுதணும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். 3 காலம்: ஆரம்ப காலம், நடுநில காலம், முழு நில காலம், கடைசி காலம். அப்ப ஒரு குழந்தை பிறக்கின்ற போது ஆரம்ப நிலை எத்தனை மணிக்கு, ஒரு 5 செகண்ட்ல ஒரு நட்சத்திரம் மாறும். 5 செகண்ட்ல அது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். இவங்க ஒரு நட்சத்திரத்தை எழுதிடுவாங்க. கேட்டால் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது பிறந்தது நல்ல நேரம் தான். அறையில் பிறக்கிறதுலாம் ஆண், முக்காலில் பிறக்கிறது பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அரைனா 6:30 மணிக்குள்ளே பிறக்கிறது. 6:30, 7:30, 8:30, 9:30, 1:30, 2:30, 3:30, 4:30, அரை. அறையில் பிறக்கிறது ஆண். 6:30 மணி. ஒரு அதுக்கு முன்னே அந்த சோழிக்காரங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது? 12:40க்கு. இப்போ பொண்ணு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆண் குழந்தை, என்ன பொண்ணு குழந்தை சொல்லு, தப்பாக சொல்ற நீ அப்படின்னா. இவர் எழுதி வந்தது தப்பு. அது 12:30க்கு பிறந்துடுது. வெளியே சொன்னவங்க 12:40 சொன்னாங்க. அவங்க சொன்னதை இவர் எழுதி வந்துட்டாரு. அந்த காலத்து மாதிரி முக்காலமாக பார்த்தாங்க. ராஜராஜ சோழனுக்கு பார்த்த மாதிரி பார்த்தாங்க. ராஜராஜ சோழனுக்கு அந்த குழந்தை பிறக்கிற டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உபாயம்லாம் பண்ணாங்க, பிறக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் அவங்களால தடுக்க முடியல. ஒரு செகண்டு தடுத்ததுக்கே பல விபரீதங்கள் ஆகி போச்சு. மழையும் குழந்தை பிறகுறதும் தடுக்க முடியாது. அதெல்லாம் இயற்கையினுடைய கையில் இருக்கு. அதனால நாம் நலமோடு இருக்கிறதுக்கு, வளமோடு இருக்கிறதுக்கு மனம்தான் ஒரு காரணம்னு சொல்றாரு. அதனால முகத்தை பார்த்து அகத்தை அறியலாம். அதே போல பெண்களும் ஆண்களும் இந்த வித்தையை எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம். பெண்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இல்லை. இப்படி ஆத்தூர், நாமக்கல், சேலம் இந்த பக்கம்லாம் பார்த்தா இருபாலரும் கற்றுருக்காங்க.
நம்ம சித்தர்கள் சித்தர்கள் பார்த்தா பெண் சித்தர் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு காரைக்கால் அம்மையார், நம்ம காரைக்காலில் பிறந்தோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் முயற்சி செய்யறதில்லை, அவ்வளோதான். முயற்சி செஞ்சவங்க வந்துட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதுதான் சித்தர்கள் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இருவருமே சித்த வித்தியை கற்றுக்கலாம், சித்தத்தை அடையலாம். அதாவது இந்த வித்தையை கற்றுக்கொள்பவர்களுக்கு தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடை பெறுவார்கள். அதனால தினமும் ஒரு மூலிகையை நம்ம சாப்பிடணும். எந்த வைத்தியர்கிட்ட போக தேவை. வைத்தியர்கிட்ட போகிறதா வாணியர்கிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் புதன் சனி, சனி நீர் ஆடேல் சொன்னாங்க அவ்வையார். பெண்கள் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன் சொன்னாங்க முன்னவங்க? வைத்தியர்கிட்ட கொடுக்குற காசு வாணியர்கிட்ட கொடு, இந்த எண்ணெய் வாங்கி குளி, செக்கெண்ணெயை அப்படின்னு சொன்னாங்க. அது செக்கெண்ணெய் வாய் கொப்பளி, அல்சரே வராது. செக்கெண்ணெய் வாய் கொப்பளிச்சா அல்சர் வரவே வராது, போகிறோன்னு ஓடி போகும். உடல் பூரா வந்து போய் இருந்தால் கூட சரியாயிடும். சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நம்ம தோட்டத்தில் இருக்குது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒரு 10 மிளகு, ஜீரகம், ஒரு பூண்டு பல் நசுக்கி இலையை போட்டு கொதிக்க வச்சு ஒரு 2 உப்பு கல் போட்டு தினமும் காலையில் ஒரு 200 மில்லி சாப்பிடுங்க. போதுமான சத்து வந்துடும். பிபி, சுகர், கேக்கர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். நரம்பு தளர்ச்சி சரியாக போகும். ஏன்னா அனைத்து சத்து அதில் இருக்குது. வைட்டமின் இ சத்து மிளகுல இருக்குது. அடிப்பட்டால் ரத்தம் வெளியே வராது. மிளகு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ரத்தமே வராது, உடனே உறைஞ்சிடும், ரத்தத்தை நிறுத்திடும். அதுதான் மிளகு நம்ம ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டிலேருந்து அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்றைக்கும் தரமான மிளகு அவங்க தான் சாப்பிட்றாங்க. நாம் சாப்பிட்றது 2வது ரகம் தான், 3வது ரகம் கூட சொல்லலாம். முதல் ரகம்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுது, ஒப்பந்தம். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மிளகுல இருக்குது ஏகப்பட்ட வைத்தியம். அப்போ தினமும் நம்ம மிளகு, ஜீரகம், இந்த உடம்பை ஜீரகம், மஞ்சள் கிருமிகளை அழிக்கிறது, மிளகு கிருமி அழிக்கிறது, முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைய இருக்கு. அயன் சத்து வேணும், அயன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அயன் சத்து நிறைய இருக்கு. பட் தினமும் ஒரு 48 நாள் சாப்பிட்டு பாருங்களாம், இந்த சுகர் கேட்குற எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் தினமும் ஒரு மூலிகையை நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி சாப்பிட வேண்டும். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.